தாய் வீடு ஜூன் 2026. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரம் விருந்தோம்பலுக்கான ஒரு முக்கிய உலகளாவிய மையமாக திகழ்கிறது. உலகின் பல நாடுகளிலும் இருந்து பயணிகள் வருவதால் இங்குள்ள ஹாரி ரீட் சர்வதேச விமான நிலையம் எப்பொழுதும் பரபரப்பாகவே இருக்கின்றது. விமான நிலையத்தில் இறங்கி உள்ளே சென்றதும் வாசலில் கசினோ என்று சொல்லப்படுகின்ற விதமான சூதாட்ட மெஷின்களே உங்களை வரவேற்கின்றன. வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் வித்தியாசமான உலகை பார்க்க வைக்கிறது. விமான நிலையத்தில் மட்டுமல்ல, எந்த ஹோட்டலுக்கு சென்றாலும் வரவேற்பு பகுதியில் முழுவதும் இத்தகைய மெஷின்களே நிறைந்து காணப்படுகின்றன. லாஸ் வேகாஸ் நகரம் அமெரிக்காவின் நெவாடா மாநிலத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக இருக்கின்றது. டொரண்டோவில் இருந்து சுமார் 5 மணி நேரம் விமான பயணத்துக்கு எடுக்கின்றது. இந்த நகரம் கிளார்க் கவுண்டியின் தலைமையகமாகவும் உள்ளது. இது அமெரிக்காவின் 24வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகவும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற முதன்மையான சூதாட்ட உல்லாச நகரமாகவும் இருக்கின்றது. இந்த இடங்களில் பெரும்பாலானவை லாஸ் வேகாஸின் மைய பகுதியிலேயே அமைந்துள்ளன. லாஸ் வேகாஸ் பள்ளத்தாக்கு நெவாடாவின் முன்னணி நிதி, வணிக மற்றும் கலாச்சார மையமாக விளங்குகிறது. இன்று உலகின் முக்கியமான பொழுதுபோக்கு நகரமாக இருக்கும் லாஸ் வேகாஸ் 1905ஆம் ஆண்டில் புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். இது அதன் ஆடம்பரமான மற்றும் பெரிய கசினோ ஹோட்டல்களுக்கு பிரபலமானது. இந்த நகரம் ஆண்டுதோறும் 40.8 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இது அமெரிக்காவில் அதிகம் பார்வையிடப்படும் நகரங்களில் ஒன்றாகவும் உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் தொடர்ந்து இடம் பிடித்து வருகிறது. இது வணிக மாநாடுகளுக்கான 3வது மிகவும் பிரபலமான அமெரிக்க இடமாகும் மற்றும் விருந்தோம்பல் துறையில் உலகளாவிய முன்னணி நகரமாகும். வயது வந்தோருக்கான பல்வேறு வகையான பொழுதுபோக்குகளை கொண்ட நகரமாகவும் இருக்கின்றது. இது திரைப்படங்கள், இலக்கியம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள் மற்றும் இசை வீடியோக்களுக்கு பிரபலமான களமாக அமைந்துள்ளது. லாஸ் வேகாஸ் நகரத்தில் உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், வெளிநாடுகளுக்கு செல்லாதவர்களுக்காக முக்கியமான உலகின் பிரபல்யமான நகரங்களின் மாதிரிகளை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். நியூயார்க் நகரம், பாரிஸ் நகரம், எகிப்து, வெனிஸ் போன்ற நகரங்களின் மாதிரிகள் இங்கே செயற்கையாக உருவாக்கி அந்த நகரங்கள் எப்படி இருக்கும் என்பதை சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளக்கூடியதாக வடிவமைத்து இருக்கிறார்கள். நியூயார்க்கின் லிபர்ட்டி சிலை, பாரிஸின் ஈஃபல் கோபுரம், எகிப்தின் பிரமிட், வெனிஸ் நகரத்தின் படகு சவாரி கால்வாய் போன்றவற்றை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். நயகராவில் உள்ள வாட்டர் பவுண்டின் போல இங்கும் இரவிலே வண்ண விளக்கு வெளிச்சங்களாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. 1905ஆம் ஆண்டு யூனியன் பசிபிக் தொடர்வண்டி பாதைக்கு அருகே இருந்த 110 ஏக்கர் நிலப்பரப்பில் லாஸ் வேகாஸ் நகரம் உருவானது. அதனைத் தொடர்ந்து 1911ஆம் ஆண்டில் லாஸ் வேகாஸ் ஒரு அதிகாரப்பூர்வ நகரமாக இணைக்கப்பட்டது. 1931ஆம் ஆண்டு நெவாடா மாகாணம் சூதாட்டத்தை சட்டபூர்வமாக்கியது. இந்நகரத்தின் வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இதே ஆண்டில் அருகிலுள்ள ஹூவர் அணையின் சுரங்க பாதைகள் கட்டும் பணியும் தொடங்கியது. இக்கட்டுமான பணிகளுக்காக வருகை தந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் பெறவு உலக பெரும் பொருளாதார மந்தநிலையின் போது லாஸ் வேகாஸ் நகரம் பொருளாதார பேரழிவிற்கு உள்ளாவதை தவிர்க்க பெரும் துணையாக இருந்தது. இத்தகைய பிரமாண்டமான அணை கட்டுமான பணிகள் 1935ஆம் ஆண்டு நிறைவடைந்தன. 1941ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் லாஸ் வேகாஸ் இராணுவ விமானத்தளம் இங்கு நிறுவப்பட்டது. 2ஆம் உலகப் போர்ச்சூழலில் முக்கிய பங்காற்றிய இவ்விமானத்தளம் பின்னர் 1950ஆம் ஆண்டில் நெல்லிஸ் விமானப்படைத்தளம் என பெயர் மாற்றம் பெற்றது. இது தற்போது அமெரிக்க விமானப்படையின் புகழ்பெற்ற தண்டர்பர்ட்ஸ் விமான சாகச குழுவின் முதன்மை தாயகமாக விளங்கி வருகிறது. லாஸ் வேகாஸ் நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 அடி உயரத்தில் அமெரிக்காவின் மொஜாவே பாலைவனத்தில் மலைத்தொடர்களால் சூழப்பட்ட அடிவாரத்தில் உள்ள ஒரு பள்ளத்தில் அமைந்துள்ளது. லாஸ் வேகாஸ் வட அமெரிக்கா
இடையே மிகவும் சூரிய ஒளி மிகுந்த வறண்ட மற்றும் குறைந்த ஈரப்பதம் கொண்ட இடங்களில் ஒன்றாகும். எல்லா பருவங்களிலும் சூரிய ஒளி காணப்படும். டிசம்பர் மாதமே ஆண்டின் மிகவும் குளிரான மற்றும் மேகமூட்டமான மாதமாகும். நகரத்திற்கு வெளியே சென்றால் நிலப்பரப்பின் பெரும்பகுதி வறண்டதாகவும் பாறைகள் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றது. பாலைவன தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவில் நில அதிர்வால் பாதிக்கப்படும் மாகாணங்களில் அலஸ்கா மற்றும் கலிபோர்னியாவிற்கு அடுத்ததாக நெவாடா காணப்படுகின்றது. மக்கள் தொகையை பொறுத்தவரையில் முதற்குடிகளான மெக்சிகன் மக்கள் அதிகம் வசிக்கிறார்கள். இதைவிட ஜெர்மன், பிலிப்பினோ, ஆங்கிலேயர், ஐரிஷ், இத்தாலியர், ஹவாயினர் போன்ற இனத்தவர்களும் இங்கு ஓரளவு வசிக்கின்றனர். நெவாடா மாகாணத்தின் திருமண சட்டங்களும் விவாகரத்து சட்டங்களும் இலகுபடுத்தப்பட்டதால் இதற்காக பிற மாகாணங்களில் இருந்து அதிக மக்கள் இங்கு வருவதால் அதிக அளவில் திருமணங்களும் விவாகரத்தும் இடம்பெறும் மாகாணமாக நெவாடா இருக்கின்றது. லாஸ் வேகாஸ் நகரத்தின் பொருளாதாரம் முக்கியமாக சுற்றுலா, சூதாட்டம் மற்றும் அங்கு சர்வதேச அளவில் ஏற்பாடு செய்யப்படும் வணிக மாநாடுகள் ஆகியவற்றையே பெரிதும் சார்ந்து இருக்கின்றது. இத்துறைகளின் அசுர வளர்ச்சியின் மூலம் இந்நகரத்தின் சில்லறை வணிகம் மற்றும் உணவக தொழில்களும் பெருமளவில் வளர்ச்சி அடைகின்றன. லாஸ் வேகாஸ் நகரத்தின் முதன்மை ஈர்ப்புகளாக விளங்குபவை அங்குள்ள உலகத்தரம் வாய்ந்த சூதாட்ட விடுதிகளும் பிரமாண்டமான ஹோட்டல்களுமே ஆகும். சுற்றுலா பயணிகள் எளிதாக நடந்து செல்லக்கூடிய தூரத்திலேயே பெரும்பாலான ஹோட்டல்களும் சூதாட்ட விடுதிகளும் வணிக வளாகங்களும் ஒன்றோடொன்று இணைந்து மிக நேர்த்தியாக அமைந்துள்ளன. மேலும் நகர மைய பகுதியில் அமைந்துள்ள பழமையான மற்றும் புகழ்பெற்ற பெரும்பாலான சூதாட்ட விடுதிகள் பிரீமாண்ட் வீதியிலேயே குவிந்துள்ளன. எல்லா ஹோட்டல்களிலும் உள்ளே செல்லும் போது முதலில் சூதாட்ட மண்டபங்களே இருக்கின்றன. டேபிள் கேம்கள் மற்றும் ஸ்லாட் இயந்திரங்கள் முதல் ரேஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் புக் வரை இங்கே இடம்பெறுகின்றன. இதற்காகவே அதிக சுற்றுலா பயணிகள் வருவதால் உங்கள் பணத்தை பணயம் வைக்க ஏராளமான வழிகள் இருக்கின்றன. இங்குள்ள அதிக பணயம் வைக்கும் சூதாட்ட மேசைகள் காரணமாக பல பெரும் பணக்காரர்களின் விருப்பமான இடமாகவும் இது விளங்குகின்றது. சூதாட்டங்களில் ஈடுபாடற்ற சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த பொழுதுபோக்கு வசதிகளும் ஈர்ப்புகளும் இங்கு நிறைந்துள்ளன. அவற்றுள் மிக முக்கியமாக இங்குள்ள பிரமாண்டமான நீரூற்றுகளை குறிப்பிடலாம். குறிப்பாக புகழ்பெற்ற பிலாஜியோ விடுதியின் வெளிப்புறத்தில் இசைக்கு ஏற்ப நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட வர்ண விளக்குகளின் ஒளியோடு அரங்கேறும் நீர்நடன காட்சிகளை எவரும் இலவசமாக கண்டுகளிக்கலாம். இந்த நீர்நடன நிகழ்ச்சி பகல் மற்றும் மாலை வேளைகளில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் இரவு 8 மணிக்கு பிறகு ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மிக நேர்த்தியாக நடைபெறுகிறது. பெலாஜியோ ஹோட்டலின் மாடியறையின் ஜன்னலூடாக தினமும் இந்த அற்புத காட்சியை காண முடிகிறது. 24 மணி நேரமும் திறந்திருக்கும் இவ்விடுதி வளாகத்தினுள் காண்போரை கவரும் வகையிலான மிக அழகான தாவரவியல் பூங்கா ஒன்றும் அமைந்துள்ளது. பொழுதுபோக்குவதற்கு லாஸ் வேகாஸில் வெனிசியனில் உள்ள மிகப்பெரிய கோள வடிவமான ஸ்பியர் என்ற கட்டடம் வித்தியாசமாக இருக்கிறது. 22ஆம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தால் உயிரூட்டப்பட்டு உலகின் தலை சிறந்த கலைஞர்களுடன் இணைந்து செயற்படுவதை காண முடிந்தது. அது இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் புலன்களை தட்டி எழுப்பும் ஒரு முழுமையான அனுபவமாக இருந்தது. அறிவியலும் அதிநவீன தொழில்நுட்பமும் கைகோர்த்தால் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும் என்பதற்கு சாட்சியாக விண்வெளி அதிசயத்தை முழு நிலவாக காட்சி அமைப்பில் கண் முன்னே நிறுத்தியது. ஒரு நாள் லாஸ் வேகாஸ் பகுதியில் உள்ள ரெட் ட்ராக் கேன்யன் தேசிய பாதுகாப்பு பகுதிக்கு சென்றிருந்தேன். கிராண்ட் கேன்யன் என்பது லாஸ் வேகாஸில் இருந்து மிக அருகிலுள்ள உலக இயற்கை அதிசயங்களில் ஒன்றான கிராண்ட் கேன்யனின் பகுதியாகும். இயற்கை அழகை கண்டு ரசிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு வசதியான விருப்பமான இடமாக இருக்கின்றது. இந்த பள்ளத்தாக்கு ஒரு வளமான கலாச்சார வரலாற்றை கொண்டுள்ளது. இதைவிட இங்குள்ள பல பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரால் ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது. கிராண்ட் கேன்யனில் ஈகிள் பாயிண்ட் மற்றும் குவானோ பாயிண்ட் ஆகிய 2 முக்கிய இடங்கள் இருக்கின்றன. ஈகிள் பாயிண்டில் இருந்து பாறைகள், குன்றுகள், மலைகள் போன்ற இயற்கையான அமைப்பை காணலாம். பல கோடி ஆண்டுகளின் புவியியல் வரலாற்றை வெளிப்படுத்தும் அடுக்கு அடுக்கான செந்நிற பாறைகள் மற்றும் 1 மைல் வரை பரந்து விரிந்த அதன் ஆழம் ஆகியவை அதிசயிக்க வைக்கின்றன.
தனித்துவமான குவானோ பாயிண்டில் பார்வையாளர்கள் மிக உயரமான இடத்திற்கு செல்லும் பாதையில் நடந்து சென்று பள்ளத்தாக்கு மற்றும் சுற்றியுள்ள பகுதியின் காட்சியை கண்டு ரசிக்கலாம். இது பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கொண்ட ஓர் அற்புதமான பகுதியாகும். லாஸ் வேகாஸ் வயது வந்தவர்களுக்கான பொழுதுபோக்கு இடமாகத்தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் விடுமுறைக்கு குடும்பத்தோடு செல்பவர்களுக்காக இப்போது சிறுவர்கள் பொழுதுபோக்கக்கூடிய சில இடங்களையும் அமைத்திருக்கிறார்கள். குடும்பமாக சென்று கோல்ஃப் விளையாடக்கூடிய இடமும் இங்குண்டு. டாப் கோல்ஃப் லாஸ் வேகாஸ் என்ற ஒரு உயர் தொழில்நுட்ப பயிற்சி திடல் இங்குள்ளது. இங்கு விரும்பிய விளையாட்டு வீரர்கள் மாடியில் இருந்தே மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட கோல்ஃப் பந்துகளை இலக்குகளில் அடித்து புள்ளிகளை பெற்று ஒருவருக்கொருவர் போட்டியிடலாம். இந்த இடம் பல்வேறு வகையான உணவு மற்றும் வேடிக்கையான கலகலப்பான சூழலையும் வழங்குகிறது. இது குடும்பத்துடன் பொழுதை கழிக்க ஒரு சிறந்த இடமாக இருக்கின்றது. சார்க் ரீஃப் மீன் காட்சியகத்தில் 2000க்கு மேற்பட்ட உயிரினங்களை பார்க்க முடிகின்றது. சுறாக்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் சுற்றி வர நீந்துவதை வித்தியாசமான கோணத்தில் காணக்கூடியதாக இருந்தது. இங்கு ஒரு சிறிய தொடுகுளமும் இருக்கிறது. இதில் நீங்கள் உங்கள் விரல்களை தண்ணீரில் நனைத்து அங்கு நீந்தி வரும் சில கடல்வாழ் உயிரினங்களான திருக்கை மீன்கள், சுறாக்கள் அல்லது நண்டுகளை தொட்டு பார்க்க அனுமதிக்கிறார்கள். உங்களுக்கு சூதாட்டத்தில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் பொழுதுபோக்குவதற்காக செல்லக்கூடிய இடமாக லாஸ் வேகாஸ் இருக்கின்றது. நன்றி.